வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த T20 வேர்ல்ட் கப்பை நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணல. ஓரக்கண்ணால் பார்த்துட்ருக்கிறேன். எந்த மேட்சையும் நான் லைவாகவும் பார்க்கல, டைமும் இல்லை எனக்கு. அடுத்த நாள் ஹிந்து பேப்பரில் பார்க்குறது தான். ஏதாவது ஒரு மேட்சை வேணால் ஹைலைட்ஸ் பார்க்குறது. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, ஒரு டீமு ஹோம் கிரவுண்டே கிடையாது, காசு பணம் கொடுக்க முடியாது, T20யில் காசு பணம் கோச்சுக்கு கொடுக்க முடியாது. போன வாட்டி வேர்ல்ட் கப்பில் கூட அஜய் ஜடேஜா ஃப்ரீயாக மென்டார் பண்ணார் பணம் வாங்காமல். இந்த டீமு செமிஃபைனல்ஸ் வந்துடுச்சு, வெல் டிசர்வ்டாக செமிஃபைனல்ஸ் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி கீனியா ஒரு வாட்டி வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல்ஸ் வந்தது. அது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் சுச்சுவேஷனு. பட் ஆனால் ஆப்கானிஸ்தானுங்கிறது இஸ் ஹியர் டு ஸ்டே. கீனியா மாதிரி காணாமல் போயிடாது. ஏன்னா இவங்க கிரிக்கெட் கற்றுக்கிட்டது பேஷாவரில் ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் கற்றுக்கிட்டது. அதனால் கிரிக்கெட் அங்கே ஒரு கிரேசி ஸ்போர்ட் ஆகிடுச்சு. சவுத் ஏஷியா, முன்னூறு சவுத் ஏஷியன் நேஷன் டாமினேட் பண்ண போகுது வேர்ல்டு கிரிக்கெட்டை. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் தான் ஃப்யூச்சர் ஆஃப் கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட் இங்கிலாண்டில் செத்துட்ருக்கு. அதனால் இதை கிரிக்கெட்டோட பவர், பணம் எல்லாமே மெயின்லி இந்தியாவும் மற்ற இடத்துலையும் கொஞ்சம் இருக்குது. இந்த டீமுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு தாலிபானோட தலைவர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஹோம் கிரவுண்டு கொடுத்து என்கரேஜ் பண்ணி, இந்தியா ஐபிஎல்ல அவங்கள பேன் பண்ணாமல் பல பேர் இந்த டீமில் இருக்கிறவங்க ஐபிஎல்ல ஆடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ராஷித் வெரி சக்ஸஸ்ஃபுல் லெக் ஸ்பின்னராக பல டீமில் ஆடிட்டுருக்கிறாரு. ஷெயின் மாயின் உயிரோடு இருக்கும்போது அவரை பர்சனலாக கோச் பண்ணது, இது எல்லோரும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குது. இந்த ரொம்ப ஒரு மனசு நிறைவாக இருக்கிற விஷயம். இது ஏதோ ஒரு மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால் வேர்ல்ட் கப் அடிச்சிட்டாங்கன்னு இல்லை. இன் 224 வேர்ல்ட் கப்பில் நியூசிலாண்டை 84 ரனில் குரூப் ஸ்டேஜில் தோக்கடிச்சிட்டாங்க. நியூசிலாந்து சாதாரண டீம் இல்லை. ஆஸ்திரேலியாவை சூப்பர் 8 21 ரன்ஸில் தோக்கடிச்சிட்டாங்க. அதே சூப்பர் 8 பங்களாதேஷை 8 ரனில் தோக்கடிச்சு செமிஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. 2023 கப்பில் துரதிர்ஷ்டத்தனமாக அவங்க ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா 91-7 இருந்தாங்க. 292 அடிக்கணும். மேக்ஸ்வெல்லோட டபுள் செஞ்சுரி ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருச்சு. இந்தியாவை ஃபைனலில் கவுத்துருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளோஸாக வந்தாங்க. இந்த சூப்பர் 8 ஸ்டேஜ் வரைக்கும் ரஹ்மான் உல்லா குர்பாஸ் அப்படின்னு அவங்களோட பிளேயர் 281 ரன் எடுத்து லீடிங் ஸ்கோரராக இருந்தார். ஃபசுலுல்லா ஃபருக்கிங்கிறவர் 16 விக்கெட் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்தார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களது 2009 தான் அவங்க ஆடுறாங்க ஸ்காட்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக. ஃபஸ்ட்டு T20 அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 2010 நடக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ODI ஸ்காட்லாண்டு அகேன்ஸ்டாக 19th ஏப்ரல் 2009. ஃபஸ்ட்டு T20 பீசரா ஸ்டேடியமில் 2010. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு 8 வருஷம் கழிச்சு 2018 சின்னசாமி ஸ்டேடியம்மு. இதெல்லாம் விடுங்க, இது மாதிரி ஒரு புது டீம் ஆடி ஃபஸ்ட்டு டைமில் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வரைக்கும் வந்தது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒரு ஈஸி டீம் மாட்டியிருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பின்னிங் அகேன்ஸ்டாக நாமளாக தடவுவாங்க. அது ஒரு ஸ்பின்னிங் பிச்சாக இருந்ததுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா புட்டுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் சவுத் ஆஃப்ரிக்கா எப்போதும் கடைசியில் சோக் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி மேட்ச்சில் மேபி நாளைக்கு சோக் பண்ணிவிடுவாங்க. சோக் பண்ணி மேபி ஒரு ஹிஸ்டாரிக் டைமு ஒரு ஆப்கானிஸ்தான் வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு போகும். ஒரு நாட்டில் இவ்வளோ வைலன்ஸ் இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு ஆளை ஜெயிக்கிறது, ஒரு டீம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உலகமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் கான்ட்ரவர்சி இல்லாமல் இருக்குல்ல. பங்களாதேஷோட மேட்ச்சில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. இந்த கான்ட்ரவர்சின்னா குல்புதீன் நயீப் அப்படின்னு அவங்களோட ஆல்ரவுண்டரு ஸ்டெப்பில் நின்றுட்டு இருந்தார். அவங்களோட விக்கெட் கீப்பர் ஜொனத்தன் ட்ராட் அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தவர். அவர் தான் ஆப்கானிஸ்தான் டீமோட கோச்சு. அவர் இண்டிகேஷன் கொடுக்குறாரு, மேலே அப்படி காட்டுறாரு, மேகமாக இருக்குது, மழை பெய்ய போகுது அப்படின்னு. ரன் ரேட்டில் அஹெடாக இருந்தாங்க ஆப்கானிஸ்தான். இப்போ பங்களாதேஷ் 81-7 இருந்தாங்க 11.4 ஓவர்ஸில். இன்னும் வெறும் அவங்களுக்கு 29 ரன்னு ஜெயிக்கிறதுக்கு வேணும்.
அவங்கள்ட்ட 3 விக்கெட் தான் இருந்தது. மேட்ச்சு ட்ராட் என்னென்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா, எதுக்குப்பா ரிஸ்க்கு, மேட்ச் எப்படின்னு ஜெயிச்சிடலான்னு டிசைட் பண்ணி மேலே காமிச்சார். உடனே நைப் அது வரைக்கும் ஒழுங்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே கிரவுண்டில் காலை பிடிச்சி கீழே விழுந்து உருண்டு படுத்து ட்ராமா போட்டார். உடனே ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு ஆப்கானிஸ்தான் டாக்டர் வந்தார். கொஞ்சம் சுஸ்டு எல்லாம் பண்ணி அவரை தூக்கி படுக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃபீல்டுக்கு வெளில. மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேட்ச் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு. அந்த சமயத்தில் ஹாம்ஸ்ட்ரிங்கு கிராம்புன்னு ட்ராமா போட்டு வெளில போயிட்டார். டிலே பண்ணார். ஆக்சுவலாக ஒரு வெளில போய் இன்னொரு ஃபீல்டரை உள்ளே விட்டுருக்கலாம். ஆனால் ரெயின் வந்த உடனே 3 மேட்ச்சு 3 டாட் பால் போட்டு பங்களாதேஷ் வெறும் 3 ரன் பிஹைடாக இருந்திருந்தாங்க. ஆனால் திரும்பி மேட்ச்சு மழை முடிஞ்சு இன்னும் 8 ஓவர் இருந்தது. டார்கெட்டை 1 ஓவர் குறைச்சி 2 ரன் குறைச்சாங்க டிஎல்எஸ் டார்கெட்டை. பங்களாதேஷ் 19 ஓவர் பேட்டிங் ஆடி ஃபுல்லாக ஆடி அவங்களோட டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல் 115 105 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 9 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சு செமிஃபைனல் போயிருப்பாங்க. பட் இதில் என்ன நான் அவங்க செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் போயிருக்கும். பட் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஓகே, நல்லா பண்ணி நான் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணீங்க. இது மாதிரி ஒரு லேக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அண்ட் ஒரு எத்திக்கல் ஆனஸ்டி இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி அமைச்சர் ஸ்போர்ட்டு கிடையாது. ஸ்போர்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்டில் இது மாதிரி வேலைகள்லாம் நிச்சயமாக நடக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் கிடையாது. ஆனால் முன்னெல்லாம் பணத்துக்காக ஆடாத போது இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபேர் ப்ளே இருக்கும். பட் இங்கே எப்படியாவது நம்ம ஜெயிச்சானுங்கிறதுக்காக அதை இல்லாத ஹாம்ஸ்ட்ரிங் மாதிரி காமிச்சார். இது எல்லாருக்கும் ஏன் சந்தேகம் வந்துடுச்சுன்னா, திரும்பி மழை முடிஞ்ச அப்புறம் ஃபஸ்ட்டு ஓவரை இந்த ஆள் போட்டான். யார் 20 நிமிஷம் பிடிச்சி கையை காலை பிடிச்சிட்டு படுத்து உருண்டானோ அவன் அடுத்த ஓவர் அவனே எழுந்து நின்று போலிங் போட்டான். ஸோ இது மாதிரி குயிக்காக மேஜிக்கலாக கிராம்ப்ஸு போகும்னு எனக்கு தெரில. அதே மாதிரி ஸ்டிப்பில் நின்றுன்னு இருக்கும்போது கீச்சு பிடிக்காமல் விழாமல் டக்குன்னு எப்படி கிராம்ப்ஸ் வந்ததுன்னு தெரியல. பட் இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஐசிஐசிஐ தான் பார்க்கணும். பட் இட் இஸ் அ வெல் டிசர்வ்டு வின். ஆப்கானிஸ்தான் டெஃபினட்டாக ஜெயிக்கணும். பட் இது மாதிரி இவ்வளோ நல்லா போட்ட எஃபர்ட்டை கடைசியில் இந்த லேக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டில் கோல் விட்டாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஸ்பிரிட்டுங்கிறது ரொம்ப நாளைக்கு தாங்காது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.